வணக்கம். ராகுல் காந்தி வழக்கம் போல நாடாளுமன்றத்தில் மிகச்சிறப்பா ஒரு சம்பவம் பண்ணாருங்க. என்னன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அது நடத்தாமல் நீங்க என்னதான் பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணி பிரசன்ட் பண்ணாலும் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா எந்த சாதியினருக்காக, எந்த இனத்தவருக்காக, எந்த மதத்தவருக்காக, யாருக்காக நீங்க இந்த டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் அல்லது மக்கள் நல திட்டங்களை கொண்டு வருகிறீர்கள், செயல்படுத்துகிறீர்கள், அதெல்லாம் எதுவுமே தெரியாம வெறுமே 19 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போறதுனால என்ன பிரயோஜனம்? அதனால சாதிவாரி கணக்கெடுப்பு தான் எல்லா திட்டங்களுக்கும் முதன்மை. அது நடத்தாம பெனிஃபிஷியரிஸ் யாரு, பயனாளிகள் யாரு, இதெல்லாம் தெரியாம நீங்க திட்டங்களை மட்டுமே சொல்றதுங்கிறது வீணானது அப்படின்னு சொல்றாரு. சார் देखिए, जितना मेरा आप लोग इंसल्ट करना चाहते हैं आप खुशी से करिए, आप रोज करिए, मगर एक बात मत भूलिए, जाति जनगणना को हम यहाँ पास करके दिखाएंगे. धन्यवाद. உடனே அனுராக் தாக்கூர்னு பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் எழுந்து நின்று பேசுறாரு. சாதி தெரியாதவர்கள், சாதி என்ன சாதினே தெரியாதவங்க எல்லாம் ஜாதி வாரி கணக்கெடுப்ப பேசுறாங்க அப்படின்றார். இது எந்த வருஷங்க? 2024. உலகம் எவ்வளவோ மாறியாச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு, சாட் ஜிபிடி வந்தாச்சு. நம்மை போலவே இன்னும் ஒரு உயிரியை நாம கண்ணு முன்னாடி படைக்கிற மாதிரியான காலம்லாம் வந்தாச்சு. தொழில்நுட்பம் எவ்வளவோ முன்னேறியாச்சு. ஆனா பிஜேபி காரங்க இன்னமும் சாதிங்கிற சகதி, சாதிங்கிற மலம் இதுலதான் மூழ்கி இருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு சாட்சி தான் இன்னைக்கு நாடாளுமன்றத்துல அனுராக் தாக்கூர் அவர்கள் பேசிய அந்த பேச்சு. இதுல மிக முக்கியமா நம்ம நினைவுல வச்சுக்க வேண்டியது, இதே அனுராக் தாக்கூர் தான் இந்திய வானொலி அப்புறம் தொலைக்காட்சி, இந்த ஐஎன்பின்னு சொல்லுவோம்ல, இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங், இதனுடைய அமைச்சராக இருந்தார் என்றால் இந்த தொழில்நுட்பம் சார்ந்த அல்லது விஞ்ஞானம் சார்ந்த அல்லது பகுத்தறிவு சார்ந்த வானொலி தொலைக்காட்சியின் அமைச்சராக இருந்த ஒருவர் இப்படி பிற்போக்குத்தனமாக மிக மிக கீழ்த்தரமாக பேசுகிறார் என்றால் அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும்ங்கிறத நீங்க நினைச்சு பார்க்கணும். அவர் அமைச்சராக இருந்ததனால் இந்த ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷனுக்கு ஏதாவது புதுசா நன்மை கிடைச்சதா? இதனால் இது இன்னமும் மேம்பட்டதா அப்படின்னா பெரிய கேள்வி. அது எதுவுமே நடக்கல. ஏன்னா பிஜேபியை சார்ந்த யாருக்குமே அந்த டொமைன் நாலேஜ்னு சொல்லுவோம்ல, அந்த துறை சார்ந்த வல்லுநராக இருக்கக்கூடிய ஞானம், அறிவு, அனுபவம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத மத்திய அரசு அலுவலர்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அந்தந்த அரசு அலுவலகங்களில் இருக்கின்ற அந்த பணியாளர்கள், ஊழியர்கள், அதிகாரிகள், தலைவர்கள், இவர்களால் தான் அந்த நிறுவனங்கள் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றனவே தவிர இந்த அமைச்சர்களாக வருபவர்களால் ஒரு புள்ளியை கூட கிள்ளி போட முடியாது அப்படிங்கிறத எல்லாருமே உணர்ந்திருக்காங்க. அதனால இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் அமைச்சராக இருந்த ஒருவர் எந்த சாதின்னு தெரியாதவங்க எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்ப பேசுறாங்கன்னு சொன்னா எவ்வளவு அவர்கள் பிற்போக்குத்தனமாக சிந்திக்கிறார்கள். இப்படி பிற்போக்குத்தனமாக பகுத்தறிவுக்கு ஒவ்வாத வகையில் தானே அவர்கள் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் துறையை மாற்றி வைத்திருந்தார்கள். அப்போதான் இவர் அமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய மோடி அவர்கள் கொரோனாவுக்காக ஒரு வேண்டுகோள் விடுத்தார். எல்லாரும் தட்டு தட்டுங்க, சாயங்காலம் 6 மணிக்கு மெழுகுவத்தி ஏத்துங்க எல்லாம் சொன்னார் இல்லையா? இவரோட காலகட்டத்துல தான். அதே மாதிரி ராம்லல்லா ராம்லல்லா ராம்லல்லான்னு போய் கொண்டாடினார் இல்லையா நம்முடைய பிரதமர் அவர்கள். அப்போ இந்த ராம்லல்லா கோயில் ஒரு தனியார் நிறுவனத்தின் கோயிலை தூர்தர்ஷன்ல நேரடியாக ஒளிபரப்பு செய்தது இவருடைய காலகட்டத்தில் தான் என்றால் அதுவும் கொள்கைக்கு மாறானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படியான இவர் தான் இந்த முறை அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படவில்லை. எப்படியாவது அமைச்சர் பதவி பெற்றுவிட வேண்டும். அதுக்கு என்ன பண்றது? எப்போதும் எதிர்மறையாக பேசுவது அல்லது கிண்டலும் கேலியுமாக பேசுவது, எள்ளி நகையாடுவது, இப்படி ஏளனம் செய்வது, இதையெல்லாம் செஞ்சா கவனத்தை ஈர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. சரி, இவர் தான் இப்படி பேசுறாருன்னா அவருக்கு தலைவராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் என்ன பண்ணிருக்கணும்? உண்மையிலேயே மிகச்சிறந்த தலைவர் என்றால் உடனடியாக அவர் சொல்லி இருக்க வேண்டும், இப்படி எல்லாம் பேசாதீங்க, ராகுல் இப்போ எதிர்கட்சி தலைவராகவும் இருக்கிறார், அதனால இப்படி தரக்குறைவாக பேசுவது தவறுன்னு ஒரு குட்டு வச்சிருக்கணும். ஆனால் மோடி அப்படி குட்டு வச்சுட்டா அவர் நல்ல மனிதர் என்று ஆகிவிடுவார் இல்லையா? அப்படி ஆகாத மாதிரி அவர் என்ன தெரியுமா பண்ணாரு?
தன்னோட ட்விட்டர் பக்கத்துல, எக்ஸ் பக்கத்துல அனுராக் தாக்கூர் செய்தது, அவருடைய பேச்சு மிகச்சிறப்பான பேச்சு, ஏளனமும் கேலியும் கேள்வியும் நிறைந்த ஒரு பேச்சு என்றால் அனுராக் தாக்கூரின் பேச்சு தான் அவர் தன்னோட பக்கத்துல அதை ட்வீட் செய்கிறார். அப்படிங்கிறப்பதான் எவ்வளவு தூரம் ராகுல் உயர்ந்து நிற்கிறார், மோடி அவர்கள் எங்கேயோ கீழே இருக்கார் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதற்கு கூடுதலா ஒரு சம்பவத்தை சொல்லலாம். ராகுல் காந்தியை எதிர்த்து எப்போதுமே பேசிக்கொண்டிருந்த ஸ்மிருதி இரானி அவர்கள், ஸ்மிருதி இரானி அயோத்தியில தோற்றப்போ காங்கிரஸ்காரர்கள் எள்ளி நகையாடினார்கள், கிண்டல் செய்தார்கள். ஆனால் நம்முடைய ராகுல் காந்தி என்ன தெரியுமா சொன்னாரு? இப்படியாக ஒருவரை கேலியும் கிண்டலும் செய்து விமர்சனம் செய்வதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, காங்கிரஸ்காரர்கள் அதை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இதுதான் உண்மையிலேயே ஒரு தலைவனுக்குரிய அழகு. அந்த அழகும் கம்பீரமும் இருப்பதால் தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேச எழுந்து நிற்கிறார் என்றால் பிஜேபிக்காரர்கள், அந்த என்டிஏ கூட்டணிக்காரர்கள் அதிர்ந்து நடுங்குகிறார்கள். என்ன கேட்க போறாரோ அப்படின்னு. ஏனென்றால் அவர் கேட்கின்ற கேள்விகளில் இருக்கக்கூடிய நியாயத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை யோசிச்சு பாருங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இந்த மாதிரியான இவ்வளவு சதவீதம் பேர் இந்த சாதிகளில் இருக்கிறார்கள் என்று தெரிந்தால்தான் பட்ஜெட் போடுவது என்பது அவர்களுக்கான நலத்திட்டங்களுக்காக உருவாகும். ஆனால் அதை நான் நடத்த மாட்டேன். ஆனால் 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி, 3 லட்சம் கோடி, 45 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுவேன் அப்படின்னா அதனுடைய பயனாளிகள் யார்? அதுதான் இப்ப இந்திய மக்கள் கேட்கின்ற ஒரு கேள்வி. 45 லட்சம் கோடிக்கு நீங்க பட்ஜெட் போடுறீங்க, அது யார் யாருக்கு போய் சேருது? அதை பற்றிய ஏதாவது டேட்டா இருக்கா உங்கள்கிட்ட? ஒரு கிளியர் விஷன் இருக்கா? எதிர்காலத்தை பற்றிய ஒரு நோக்கம் இருக்கா? ஒரு இலக்கு இருக்கான்னா ஒரு புண்ணாக்கும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஆனா பேசும்போது நிதியமைச்சர் என்ன தெரியுமா கம்பீரமா ஆரம்பிக்கிறதா நினைச்சிட்டு சொன்னாங்க, இளைஞர்கள், அப்புறம் பெண்கள், விவசாயிகள், சிறு குறு தொழில் செய்பவர்கள், இவர்களுக்கானது எங்களுடைய பட்ஜெட் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க 4 பேர் இருக்காங்கல்ல, 4 குழுக்கள், விவசாயிகள், சிறு குறு தொழில் செய்பவர்கள், இளைஞர்கள், பெண்கள், இவங்க 4 பேர் கழுத்துலயும் நாங்க சுருக்கு கயிறை மாட்ட போறோம் அப்படிங்கறதுதான் இதனுடைய உள்ளர்த்தம். அதனால இனிமே நம்முடைய நிதியமைச்சர் ஏதாவது பேசினா அதை இந்த மாதிரி அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு அடியில் இருக்கின்ற விஷம் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். பேரிடர் காலத்து தடுப்பு நடவடிக்கைகளுக்காக 4 மாநிலங்களுக்கு கிட்டத்தட்ட 11,000 கோடி நிதி கொடுத்திருக்காங்க. ஆனா இப்போ வயநாடு அங்கே நடந்த அந்த நிலச்சரிவால் வயநாட்டு பக்கத்தில் அந்த ஊரையே காணோம், அந்த மக்களையே காணோம். அதை பற்றிய சிறப்பு விவாதம் நடத்த வேண்டும் என்பதற்கு மிக நீண்ட விவாதம் நடத்தி அப்புறம் சபாநாயகர் ஒப்புதல் தருகிறார் என்றால் இந்தியாவில் என்ன நடந்தாலும் நாங்க எங்களோட அஜெண்டா படிதான் போவோம் என்று சொல்லுகின்ற அந்த எதேச்சாதிகாரம் கேள்விக்குரியது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்பது நம்முடைய ராகுல் சொல்வதை போல் ஒரு சக்கர வியூகத்தில் மாட்டிக்கொண்டிருக்கின்ற நம்முடைய பிரதமர், நிதியமைச்சர், உள்துறை அமைச்சர், இராணுவத்துறை அமைச்சர், அப்புறம் அனுராக் தாக்கூர் மாதிரியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இவர்களால் இந்திய மக்கள் எப்படி சுரண்டப்படுகிறார்கள் என்பதை தினம்தோறும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நம்முடைய இந்தியா கூட்டணியின் உறுப்பினர்கள், ராகுல் காந்தி இப்படி எல்லோருமாக சேர்ந்து பிஜேபியின் கோர முகத்தை தோலுரித்துக் கொண்டிருக்கிறார்கள். முகமூடியை கழற்றி தூர எரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வல்லமை தாங்க முடியாமல் தான் என்டிஏ கூட்டணியினர் தினம்தோறும் ஏதாவது ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ் சொல்லி திசை திருப்ப பார்க்கிறார்கள். ஏனென்றால் நம்முடைய மக்கள், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புட்டு வைக்கிறாங்க பிஜேபி காரர்கள் செய்திருக்கின்ற தவறுகளை. அந்த புட்டு வைக்கிற அந்த கேள்விகள், அந்த விவாதங்களுக்கு அவர்கள் பக்கத்தில் பதிலே இல்லை அப்படிங்கறத நிஜம். அதனால ஜிஎஸ்டி என்கின்ற அந்த கொடுங்கோல் ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறது மோடி ஆட்சி என்பதை நாம் நிறைய பார்த்தாச்சு. கொடுங்கோல் ஆட்சியாக இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி அந்த வரி, அது என்ன தெரியுமா? அதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன தெரியுமா? கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி இல்லை. அப்படியாக வெளிநாடுகளில் கூட இந்த ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படுகிறது. ஆனால் இந்த மக்களின் கழுத்தில் சுருக்கு கயிறாக அந்த ஜிஎஸ்டி எதுவுமே இல்லை. உலகத்திலேயே மிக அதிக ஜிஎஸ்டியாக இருப்பது எங்கே என்றால் நம்முடைய இந்தியாவில் என்று உலக மக்கள் மட்டுமல்ல இந்திய மக்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்.
அதனால ஜிஎஸ்டி என்பது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் என்பதை விட கில்லட்டின் அண்ட் ஸ்லாட்டர் டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முந்தி காலத்துல கில்லட்டின் என்கின்ற அந்த கருவியில் கொண்டு போய் தலையை வைத்து தண்டனை பெறுபவர்களுடைய தலையை வெட்டியது வெளிநாடுகளில் ஒரு வழக்கமாக தண்டனையாக இருந்தது. எனவே அந்த கில்லட்டினாக ஜிஎஸ்டி இருக்கிறது. ஸ்லாட்டர் என்று சொல்கிறோம், அதாவது ஆடு மாடுகளை எல்லாம் வெட்டுவாங்க தெரியுமா, அப்படியான ஸ்லாட்டர் ஹவுஸ், அதுதான் ஜிஎஸ்டியாக இந்தியாவில் மாறி நிற்கிறது. கில்லட்டின் ஸ்லாட்டர் டாக்ஸ் என்று இந்திய மக்களை உயிரோடு கொன்று கொண்டிருக்கின்ற டாக்ஸை திரும்ப திரும்ப போட்டு நம்ம எல்லாம் பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்ற நிதி அமைச்சரின் பட்ஜெட்டை ராகுல் காந்தி கேள்வி கேட்டால் சாதி தெரியாதவனெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்ப பேசுறான் அப்படின்னு அனுராக் தாக்கூர் பேசுகிறார் என்றால் இது மிக மிக கண்டனத்துக்குரியது. நாம் பிரதமருக்கு ஒரு கேள்வியை ஞாபகப்படுத்த வேண்டும். என்னன்னா, அவர் தான் போன ஆட்சியில் சொன்னாரு, நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம், அதை நடத்தி தொகுதி மறுபங்கீடு நடத்துவோம், அதுக்கப்புறம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% நாங்கள் கொண்டு வருவோம்னு சொன்னாரு. அப்புறம் உடனே பிஜேபியில் இருக்கிற மகிழா மண்டல் எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணாங்க, அந்த மாதிரியான ஒரு வாக்குறுதி கொடுத்த பிரதமருக்கு மாலை, ஆழ்வேற மாலையெல்லாம் போட்டு பெண்களை காப்பாற்றிய மோடி வாழ்க, பெண்களுக்கு பெருமை தந்த மோடி வாழ்க, பெண்களுக்கு கிரீடம் தந்த மோடி வாழ்கன்னெல்லாம் கொண்டாடினாங்க. ஆனா இப்போ எதை பற்றி மூச்சு விடுவதாக இல்லை பிரதமர் என்னும் போது, எப்போதுமே இவர்கள் எழுதுகின்ற அல்லது இவர்கள் பேசுகின்ற இவர்கள் சொல்லுகின்ற எல்லா வார்த்தையையும் சாக்கடையில தான் எழுதி வைக்கணும். ஏன்னா ஓடுற தண்ணியில் எழுதி வச்சா அது மிகப்பெரிய விஷமாகிவிடும். கூவம் மாதிரி சாக்கடை, புழு நெழுகின்ற சாக்கடை, கழிவு நெழுகின்ற சாக்கடை, மலம் நெழுகின்ற சாக்கடையில் தான் எழுதி வைக்க வேண்டும் என்பதுதான் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்ற காட்சி. ஆனால் காலம் இப்படியே நகராத தோழர்களே. இந்திய மக்களுக்கு என்ன பதில் கொடுக்க வேண்டும் என்பது நன்றாக தெரியும், கொடுப்பார்கள். நன்றி, வணக்கம்.